சம்மந்தியம்மா. ஹலோ சம்மந்தியம்மா. ஐயோ சம்மந்தியம்மா, என்னாச்சு? எதுக்கு கழுவுறீங்க? அவருக்கு உடம்புக்கு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் சம்மந்தியம்மா. ஐயோ, யாரு? சம்மந்தியவா? என்னாச்சு அவருக்கு? காலையில நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டாரு. ஈஸ்வரி எங்கெங்கயோ கேட்டு போன் பண்ணி பார்த்துட்டா. யாருமே பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எத்தனையோ பேருக்கு கணக்கு வழக்கு பார்க்காம உதவி செஞ்ச மனுஷன் அவரு. இன்னைக்கு அவருக்கு உதவி பண்ண ஒரு நாதி கூட இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சம்மந்தியம்மா. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, சம்மந்திக்கு எதுவும் ஆகாது. அவர் கண்டிப்பா குணமாயிடுவாரு. ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. 40 லட்சம் பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ணுவாங்களாம். என் புருஷ உயிரை காப்பாத்த கூட என்கிட்ட சொத்துன்னு இப்ப எதுவுமே இல்லை. நீங்க கொஞ்சம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எங்கேயாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றீங்களா சம்மந்தியம்மா? என்ன நீங்க இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு? நீங்க ஒண்ணு பதறாதீங்க. சரவண வந்ததும் நான் விஷயத்த சொல்லி அனுப்புறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டி சம்மந்தியோட ஆபரேஷன் நடக்கும். நான் வாக்கு தரேன். ரொம்ப நன்றி சம்மந்தியம்மா.